கடகராசி நண்பர்களே, பராபவ வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்து நாளிலேயே உங்கள் ராசிநாதன் சந்திரனும் தனாதிபதி சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். 12ஆம் இடத்தில் புதன் மறைந்திருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். பரிவர்த்தனை யோகத்தால் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். செல்வ செழிப்பும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதால் ஒரு சில காரியங்களில் தடை ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். யோகம் தரும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் வெற்றி நடை போடும். தொல்லை தந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். ஆடி 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்ச குருவும் இணைந்திருப்பதால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் உச்ச குருவோடு இணைவதால் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். வீடு மாற்றம், இடமாற்றம் விரும்பியபடி அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பழிகளில் இருந்து விடுபடுவார்கள். வழக்குகள் சாதகமாக முடியும். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். தேக நலனில் கவனம் தேவை. பிரிந்தவர்கள் இணையும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விலகி சென்றவர்கள் மீண்டும் வரலாம். வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா என்று யோசிப்பீர்கள். அதே போல் ஆடி 16ஆம் தேதி 1/8/2026 அன்று மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் மிதுன ராசிக்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் நடைபெறும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது மீண்டும் இடம் வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது குடியுரிமை கிடைக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் கைகூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து அனுகூலம் உண்டு. எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்தித்து ஏற்றம் காண்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ஆடி 17ஆம் தேதி 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. மகிழ்ச்சி குறைந்து ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். உற்சாகத்தோடு பணிபுரிய முடியாது. தாய் வழி உறவுகளுடன் பகை ஏற்படும். வாகனத்தால் விரயம் உண்டு. சகோதர வர்க்கத்தினர்கள் போர்க்கொடி பிடிப்பார்கள். நிம்மதி குறையாமல் இருக்க வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்.